Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போறோம். அது என்ன ஏதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூஸ் இந்த வீடியோ கீழ தெரியுற subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்குள்ள போலாம். இது என்னன்னா குர்குரேன்னு சொல்லுவாங்க. அதாவது குர்குரே நம்ம நார்மலா பாக்கெட்ல வாங்கி சாப்பிடுறது இல்ல. இது வந்து பொரிச்சு விப்பாங்க இல்லையா? அது எப்படி நம்ம வீட்லயே அது எப்படி செய்யலாம் அப்படினு மூங் தால் குர்குரேன்னு சொல்லுவாங்க. கடலை பருப்புல, கொண்டக்கடலையில, பட்டாணிலன்னு எல்லாத்துலயுமே செய்யலாம். நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, பெட்டி கடையில எல்லாம் கூட கிடைக்கும். எல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும். பட்டாணி நான் செய்யல இன்னைக்கு, இது மூணும் செய்யறேன். பட்டாணியில செய்யறதா இருந்தா நீங்க வந்து இதே மாதிரி டெக்னிக் நான் இப்போ எப்படி சொல்ல போறேன்னா அதே மாதிரி செய்யுங்க. பட் அது நீங்கள் பொரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொரிக்கும் போது எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க. மூடி போட்டுக்கோங்க, ஏன்னா மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் வெடிக்கும். அதனால தான் அதுக்கு வந்து நீங்கள் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு எல்லாமே ஈக்குவலாக 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் ஒரு 6 hours மூணையுமே ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும் போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற்றுற தண்ணியில் தான் நான் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டிட்டு நல்லா நல்லா பப்ளிங் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மூணாக நான் பிரித்து 3 பாத்திரத்தில் அதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது செய்ய போகிறீங்கன்னா ஒரு நைட்டு ஊற போட்டுருங்க. அது இன்னும் பெட்டர். காலையில் செய்யும்போது இதை நல்லா உப்பு அதில் வந்து அப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் உப்பு சார்ந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது இதை வடிகட்டிட்டு இப்போது இதில் வந்து நம்ம போட போகிறோம். சுடுதண்ணி வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன். பப்ளிங் ஹாட் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த 3ஆக பிரித்து முழுகிற அளவுக்கு இந்த மூணு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, மூணையும் தனித்தனியாக சுடுதண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறமா அதை நல்லா ஈரம் போக நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வைக்கணும். இப்போது நான் அந்த தண்ணியை வடிகட்டிட்டேன். கொஞ்சம் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம இதில் நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் ஊற்றும் போது நம்ம மூணையும் பிரித்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டெப்பு பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஊற வச்சுட்டு அப்படியே பொரிப்பாங்க. அதை விட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு நீங்கள் பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பலாக கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ரொம்ப நல்லா இன்னும் நல்லா இருக்கும். அதனால இன்னும் ஒரு கிரன்ச்சினஸ் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் அதாவது அதை வேக வைக்கக்கூடாது, பட் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் அதில் சுடுதண்ணியை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வடிகட்டணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துடுறேன். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எதுக்கு இந்த ஸ்டெப் செய்கிறோன்னா, நான் வந்து முன்னாடி இது மூங் தாலில் இது மாதிரி பொரிச்சு செய்யும்போது கடலைப்பருப்பில் செஞ்சுருக்கேன். பட் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து இந்த சால்ட்டு போட்டாலும் அது வந்து உள்ளே சோறாமல் மேலே மட்டும் அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் ஓரளவு சால்ட் கொஞ்சம் உள்ளே இழுத்துக்கும். நம்ம அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மிளகாத்தூள், உப்பு, இல்லை வேறு டொமேட்டோ பவுடர், கார்லிக் பவுடர், எது வேணாலும் நம்ம ஃப்ளேவர் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பட் பேசிக் வந்து சால்ட் அதில் கொஞ்சம் உள்ளே இறங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடுறப்ப நம்ம ஊற வைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சால்ட் உள்ளே எடுத்துக்கும். அதே போல் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணி போடும்போதும் இதை நல்லா மூடி வைக்கும் போது கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சால்ட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் இறங்கும். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நல்லா தொடச்சி எடுத்து நம்ம ஃபேன் காற்றுல நல்லா கொஞ்சம் கையில் தொட்டால் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வைக்கணும். அப்புறம் நம்ம பொரிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இப்போது அது நல்லா மூடி வைக்கிறேன். பாருங்கள், இது நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதை நான் வந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா ஃபேன் காற்றுல நம்ம வந்து இது வந்து வெயில் காய வைக்கணும் இல்லை ஹீட் ஆகணும் அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் இந்த ஈரம் இல்லாமல் இருக்கணும். பொரிக்கும் போது வந்து நம்மளுக்கு அது வந்து வெடிக்காமல் இருக்கும் எண்ணெயில் படும்போது. ஸோ அதனால் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா ஈரம் காயணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அது நம்ம பிளேட்டில் இப்போ காய போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ½ hour to 1/2 hour காய வச்சுருங்க. அந்த காற்றுலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பரோ இல்லை துண்டை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு நம்ம காய வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதை பண்ணிடலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஈரத்தை வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வச்சுட்டு காய வச்சுருங்க. மறக்காமல் நீங்கள் அந்த சுடுதண்ணியில் போடும்போது கண்டிப்பாக உப்பு போடுங்க. இதிலே நல்லா உப்பு சோந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டோ இல்லை காரம் போடாமல் போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு நான் அதை எப்படி டெக்ஸ்சர் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒட்டுது. இப்படி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டுது. இந்த மாதிரி இல்லாமல் உதிராக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை நீங்கள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அதாவது பாசிப்பருப்பு பொரிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே உதுத்து போட்டுட்டு நீங்கள் சாரணியால் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். ஈஸி. இதுக்குள்ளே வச்சு அப்படியே உள்ளே இறக்கிட்டு பொரிச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுக்கோங்க. எண்ணெய் மீடியமில் வச்சு போகிறீங்க, இல்லைன்னா டக்குன்னு செவந்துடும். அது நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். நல்ல ஒரு கூடு மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் ஊற வைக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் நல்லா பொரிஞ்சு வந்துடும். லேசாக சிவக்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பொரிச்சது பாருங்கள், லேசாக இந்த பதம் வந்தோன்னே நீங்கள் எடுத்துடலாம். எக்ஸஸ் ஆயிலில் இந்த டிஷ்யூ வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறையா ஒரே நேரத்தில் பொரிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் லூஸாக சும்மா போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் அது எல்லாமே கருகிரும், எல்லாமே எடுக்கிறதுக்குள்ள. ஸோ ஒரு சின்ன கரண்டி மாதிரி வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகவும், கொண்டக்கடலைக்கும் கடலைப்பருப்புக்கும் கொஞ்சம் டைம் கூட இருக்கும். மீடியமில் வச்சு பொரிங்க. கொஞ்சம் மளமளப்பு அடங்கினோன்னே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை பொரிச்சாச்சு. நல்லா எல்லோ கலரில் சூப்பராக இருக்குங்க. பட் இதில் பார்க்கறதுக்கு டார்க் கலராக இருக்குது. இது நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடும்போது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இதை இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஒத்தி எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம இது பண்ணோம். இதே மாதிரி இப்போ கடலைப்பருப்பு அடுத்தது பொரிச்சிடலாம். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு இதே மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பொரிக்கும் போது உங்களுக்கு வெடிக்கிறதுக்கோ இல்லை மேலே தண்ணி எண்ணெயும் தண்ணி கலந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா கவனமாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிச்சு முடிச்சாச்சு. நான் ஊற வைக்கும்போது உப்பு போட்டதுனால ஜஸ்ட் சால்ட்டு டேஸ்ட் தான் போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை டொமேட்டோ பவுடர், அப்புறம் இல்லை பூண்டு பவுடர் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம நல்லா ஸ்பைஸியாக நம்ம சிப்ஸ் மாதிரி ஃப்ளேவர்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். பட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கொஞ்சம் குண்டாக இருக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு இது 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு முக்கால்வாசி குக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கரகரன்னு இருக்கும். இல்லைன்னா மேலே நல்லா ஹார்டாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, வித்தவுட் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி பட்டாணி இது பண்ணும்போது வெடிக்குமோ அதே மாதிரி கொண்டக்கடலையும் அந்த தோலும் இதுவும் சேரும்போது சம்டைம்ஸ் வெடிக்கும். ஸோ புதுசாக செய்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யுங்க. அந்த நம்ம பொரிக்கிற அந்த கம்பி கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இல்லை ஒரு லேசாக ஒரு மூடி மாதிரி போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் குறையிற மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். வெடிக்கிறதுக்கும் அந்த கொஞ்சம் ஓரளவு குக் ஆனதுக்கு அந்த வெடிக்கிறது கம்மியாகிடும். பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி நியூ கம்பர்ஸ் இது ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா குக் பண்ணி பழக்கம் இருக்கிறவங்க, இதை ஹேண்டில் பண்ணுறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.